வணக்கம் கீதா. அதாவது இந்த சட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக எந்த தடையும் உச்சநீதிமன்றம் அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய சில, ஏனென்றால் இது இடைக்கால உத்தரவாக தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் முழுவதுமாக எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சில பகுதிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை வைத்திருக்கின்றது. அதன்படி பார்க்கும் பொழுது ஒருவர் வக்ஃபு உருவாக 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுவராக இருக்க வேண்டும் என்ற அந்த விதியை அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விதியை உச்சநீதிமன்றம் தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கின்றது. ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுபவரா என்பதை தீர்மானிப்பது தொடர்பான விதிகளை மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும். அந்த மாநில அரசுகள் அதனை உருவாக்கும் வரை இந்த விதியானது நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றமானது தற்பொழுது அந்த பகுதிக்கு தடை வைத்திருக்கின்றது. அதாவது 5 வருடங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த சட்டத்தில், வக்ஃபு திருத்த சட்டத்தில் ஒரு பிரிவானது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு தடை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறாரா என்பதை தீர்மானிப்பது தொடர்பான விதிகளை மாநில அரசுகள் உருவாக்கும் வரை இது நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வக்ஃப் வாரியத்தினுடைய அந்த தலைமை நிர்வாக அதிகாரி முடிந்தவரை ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத ஒருவரை தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்க அனுமதிக்கும் அந்த சட்டத்தினுடைய திருத்தத்தை நிறுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் அதே நேரத்தில் மறுத்திருக்கின்றது. என்றால் அந்த சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம் அல்லாத ஒருவரை தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்க அனுமதிக்கின்றது. அந்த திருத்தத்தை நிறுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த அதிகாரி முடிந்தவரை ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட குடிமக்களின் இந்த உரிமைகளை முடிவெடுப்பதற்கு ஆட்சியரை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அது அதிகார பிரிவினையை ஒரு மீறக்கூடியதாக இருப்பதாக கூறியிருக்கின்றது. மத்திய அரசு கொண்டு வந்த அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் அந்த ஒரு சொத்தானது அந்த வக்ஃபு சொத்தா இல்லை என்பது தொடர்பாக ஆட்சியர் முடிவெடுப்பார் என்று ஒரு திருத்தமானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதுதான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இதுபோன்று ஆட்சியரை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வக்ஃப் வாரியத்தில் 3 இஸ்லாமிய அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும், மொத்தத்தில் 4 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கருதுவதாக தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. நான் கூறியது போல முழு சட்டத்திற்கும் தடை விதிக்க முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுதே அவர்கள் பல்வேறு மனுதாரர்கள் தரப்பிலும் இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. அப்பொழுதே உச்சநீதிமன்றம் வக்ஃபு சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதே போன்று தற்பொழுது இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினமும் உச்சநீதிமன்றம் இந்த முழு சட்டத்திற்கும் தடை விதிக்க முடியாது என்று கூறி சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதிப்பதாக கூறியிருக்கின்றது. அதன்படிதான் நான் கூறிய அந்த சில பிரிவுகள் தற்பொழுது அவர்கள் நிறுத்தி வைப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வக்ஃபு திருத்தம் இதனை எதிர்த்து பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இது போன்ற சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. மீண்டும் சுருக்கமாக கூறுவதாக என்றால், நான் கூறியது போல அந்த 5 வகுப்பு முஸ்லீம் 5 ஆண்டுகளாக இஸ்லாத்தை பின்பற்றுகிறாரா அந்த பின்பற்றுவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விதியை அவர்கள் உச்சநீதிமன்றம் தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கின்றது. ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுபவரா என்பதை தீர்மானிப்பது மாநில அரசுகள் தீர்மானிக்க விதிகளை மாநில அரசுகள் உருவாக்கும் வரை இந்த விதி நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியரை நாம் அங்கீகரிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. தனிப்பட்ட குடிமக்களின் உரிமைகளை முடிவெடுக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இது போன்ற சில முக்கியமான பிரிவுகளில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கின்றது, தடை வைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிப்பதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வக்ஃப் திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததாக மத்திய அரசு அறிவித்து அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. எதிர்க்கட்சி கொண்ட எதிர்ப்புகளுக்கு இடையேதான் வக்ஃப் திருத்த மசோதாவானது நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் 5/4/2025 அன்று அனுமதி வழங்கிய பிறகு இந்த வக்ஃப் திருத்த சட்டமானது அமலுக்கு வந்துவிட்டது. இதனிடையே தான் இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் சார்பிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்களில் வக்ஃபுகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பல்வேறு பாதுகாப்புகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்த சட்டமானது படிப்பதாக உள்ளதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வக்ஃப் வாரியங்களில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவது ஏற்கத்தக்கது அல்ல.
வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லிம் சமூகத்தினுடைய மத விவகாரங்களில் தலையிடுவதாகவும் மிகவும் ஆபத்தானது, இந்த திருத்த சட்டம் வக்ஃபின் அடிப்படை நோக்கத்தை நீர்த்து போக செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் அதேபோல ஆதரவாகவும் கூட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றன. இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இடைக்காலமாக உத்தரவு பிறப்பிப்பதற்காக இதனை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக இதற்கு வக்ஃபு சட்ட திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியானது எழுதியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இது தொடர்பான மனுக்களை இடைக்காலமாக விசாரித்திருந்தது. இடைக்காலமாக விசாரித்து பின்பு அந்த உச்சநீதிமன்றமானது தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. 22/5/2025 உச்சநீதிமன்றம் அந்த விசாரணை முடிந்து தீர்ப்பினை ஒத்திவைத்திருந்தது. இதன் அடிப்படையில் தற்பொழுது இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு முழுமையான தடை உச்சநீதிமன்றம் விதிக்க மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் சில பிரிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது.